போக்கோலேருந்து M5 அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மியோட 11 பிரைம் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்க முன்னாடி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. மூணு டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.58 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோ உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 30, 60 மற்றும் 90 ஹெட்ஸ்க்கான அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே இருக்குது. ஸோ நான் தேவைக்கு ஏற்றாப்புல ரிஃப்ரெஷ் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். டச் சாம்பிளிங் அப்படி பார்க்கும்போது 240 ஹெட்ஸ் வருது. மேலும் கார்னிங் உள்ள கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனும் வருது. ஸோ டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ப்ராசரை பற்றி பேசலாம். இதில் வந்து மீடியடெக்கோட Helio G99 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு 2.2 GHz ப்ராசர். நமக்கு வந்து கிராஃபிக்ஸ்க்காக ARM Mali G57 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து என்ட்ரோல் கேம்ஸ் அப்போ மிட் செட்டிங் கேம்ஸ் தான் விளையாட முடியும். ஹெவியான கேம்ஸ் கூட சில கேம்ஸ் வந்து விளையாடலாம். மற்றபடி RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வர்ச்சுவல் LPDDR 4X RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. இது போக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் தராங்க. 512GB மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. அதனால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோன் Android 12 OSல MIUI 13 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் 3 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா. இது சாம்சங்கோட ஐசோசெல் JN1 சென்சார் கொடுக்குறாங்க. f1.8 அபர்ச்சரில் வருது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸும், மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சரும் தராங்க. ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 அபர்ச்சரில் தராங்க. இது போக சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட் இருக்குது. அதாவது நமக்கு வந்து பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. IR பிளஸ்டரும் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட உங்கள் ஃபோனை ஆக்சஸ் பண்ண முடியும். இது போக IP52 ரேட்டிங் இருக்குது. அதாவது லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. அதாவது 4Gக்கான VVOLT சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. டியூல் 4G VVOLT சப்போர்ட் இருக்குது. அடுத்தபடி பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் இருக்குது. ஃபோனோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐசி ப்ளூ, பவர் பிளாக், போக்கோ எல்லோ அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 12499க்கும், 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 14499 அப்படிங்கிற விலையில் வந்து விற்கிறாங்க. இந்த ஃபோனோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெட்மியோட 11 பிரைம் அப்படிங்கிற அதே ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த ஃபோன்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைசிங் மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சீப்பாகவும் காம்படிட்டிவான ப்ரைஸில் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக போக்கோவில் ஓரளவு நல்ல ஒரு 4G ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ 4G தான் இருக்க போது, 5G கிடையாதுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஒருவேளை 4G பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நாரும் டெக்கித்தமுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.